மணியாடிய திருவிழாவானது இந்த திருத்தலத்திலே வருடாவெல்லாம் 4ஆம் தேதி கொடியேறி 13ஆம் தேதி திருவிழா திருப்பதியுடன் நிறைவேறுவது வழக்கம். அதே போன்று இந்த ஆண்டு இந்த திருவிழாவினை சிறப்பாக கொண்டாடுவதற்காக பல ஏற்பாடுகள் இங்கு செய்திருக்கிறார்கள். இந்த பகுதியை வாழ்கின்ற இளைஞர்கள் பெரியவர்களாக இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த நவநாட்களை ஒவ்வொரு பஞ்சம் சிறப்பிக்கின்றது. இன்றைய நவநாளை சகாயபுரம் புதுமைபுரம் வரை மக்கள் சிறப்பிக்கின்றார்கள். தேவன் துயாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாரியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலை புனிதனுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக கூடியிருக்கும் அனைவருக்கும் அறிகுறியாக தயார் செய்திருக்கும் இந்த கொடியையும் பங்குகள் இணைந்து பணியாற்றுகின்ற ஒவ்வொரு தமிழ் கொடிகளை நீர் ஆசையில் வதைத்து புனிதப்படுத்துவீராக. இந்த கொடிகள் மேலே கடுமையாக இந்த நாட்களில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் அடியாராகிய புனித பதுவை அந்தோனியாரை நினைவு கூர்ந்து அவருடைய முன்மாதிரியை உகந்தவர்கள் ஆவார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டவராக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென்.
ஐம்புலன் வென்றோர்களுக்கு சபைக்கு மாரணமான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறு குழந்தை ரூபத்தை கொண்டிருந்த கத்தரை கையிலேந்தியவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவா, ஒன்றுமில்லாமையிலிருந்து வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள யாவற்றையும் படைத்து காக்கும் ஒப்பரிய பரம்பொருளே, நீரே உண்மையான இறைவன் என்பதை நான் விசுவசிக்கின்றேன். ஆண்டவரே, நீர் மகிமையும் மகத்துவமும் நிறைந்தவர். நீர் எங்கள் உள்ளங்களில் குடிகொண்டிருக்கின்றீர். நான் என்னுடைய தகுதியற்ற நிலையை உணர்ந்து பணிவோடு உம்மை ஆராதிக்கின்றேன். நீண்ட விசுவாசத்தால் உம்மையும் இயேசு கிறிஸ்துவையும் தூய ஆவியையும் பரிசுத்த திருச்சபையையும் அதன் சத்தியங்களையும் நான் அறிகின்றேன். இவ்விசுவாசத்தை நீர் என் சபங்களிலும் பணிகளிலும் விரும்புகின்றீர். நான் உமது மைந்தனும் என் மேற்பருமாகிய கிறிஸ்துவில் வாழ்ந்து புனித அந்தோனியார் சமூகத்தில் தேவைகளுக்கேற்றவாறும் நமது சக்திக்கேற்றவாறும் சேவை செய்து சகல மக்களையும் உம்மில் வாழச் செய்யுமாறு முயற்சிக்க அருள்பொழியும். உமக்கு என்றென்றும் புகழ் உண்டாவதாக. ஆமென்.
ஜூபிலி ஆண்டு என்பது அருளின் ஒரு சிறப்புமிக்க ஆண்டாக அமைகிறது. திரு அவையாம் நம்பிக்கையாளர்களுக்கு முழுமையான மகிழ்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்பை வழங்குகின்றது. நம்பிக்கை என்னும் எதிர்நோக்கு துணிவையும் ஆறுதலையும் நெருக்கத்தையும் அக்கறையையும் தருவதால் இது நம் இளைஞர்களுக்கும் வயது முதிர்ந்தோருக்கும் நோயாளர்களுக்கும் உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்படுபவர்களுக்கும் தேவை. கிறிஸ்தவ நம்பிக்கையாளனது உடன் பிறந்த உறவு மற்றும் அமைதியான உலகத்தை கட்டியெழுப்புவதற்கான நமது முயற்சிகளில் மன உறுதியை அளிக்கின்றது. இன்று புனித அந்தோணியாருக்கு விழா கொண்டாடுவதற்காக முதலாம் நவநாளில் காலடி எடுத்து வைத்திருக்கும் நாம் ஜூபிலி ஆண்டில் நம்பிக்கையின் பயணிகள் என்ற கருப்பொருளை தியானிக்க தொடரும் பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அவர்கள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்கிறார் ஆண்டவர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதரங்களே, இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய பாதுகாவலராம் கோடி அற்புதர், எங்களுடைய வாழ்விலே பல புதுமைகள் செய்பவர், அற்புதங்களை காண பண்ணுகின்ற உன்னதமான புனித அந்தோணியாரினுடைய திருவிழாவை கொண்டாட கொடியேற்றத்துடன் இன்றைய நவநாளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். 9 நாட்களும் நவநாட்களை நாங்கள் கடந்து செல்ல இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு அழகாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புகள் யாவுமே இந்த ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டு என்பதையும், இந்த ஜூபிலி ஆண்டை நாங்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது நாங்கள் கொண்டாடுகின்ற திருவிழாக்கள் நாங்கள் ஆயத்தப்படுத்தி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றியோடு ஒப்பு கொடுக்கின்ற இந்த நவநாள் திருப்பலிகள் இவை யாவுமே எங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இந்த மாற்றங்களால் தான் இந்த ஜூபிலி ஆண்டில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும். ஆகவே இன்றைய நாளிலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த கருப்பொருள் ஜூபிலி ஆண்டில் நம்பிக்கையின் பயணிகள். நாங்கள் வாழ்விலே பல சூழ்நிலைகளை கடந்து செல்லலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுள் நம்மளோடு இருக்கிறார், நம்மோடு இருந்து கூட வழி நடத்துகின்றார் என்பதை நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய விசுவாச வாழ்விலும் அனுபவிக்கின்றோம். அதே போன்று தொடர்ந்தும் இறைவனுடைய அருள் எங்களுக்கு முன் செல்லவும் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் பயணிகள், நம்பிக்கையின் பயணிகள் என்பதை மறந்து விடாமல் விசுவாசத்தோடு பயணம் செய்ய இறைவரம் கேட்டு இன்றைய நாளிலே விசேட விதமாய் ஜெபிப்போம். இந்த சிந்தனைகளோடு தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Thank you.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினாலே நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் எபேசு சபையில் மூப்பர்களிடம் கூறியது, தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓர் நாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்திய வார்த்தை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போது நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவரும் உரிமை பேற்றையும் உங்களுக்கு தர வல்லது. எவருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைக்காகவும் இந்த என் கைகளையே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டும் என்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொண்டதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்று கூறினேன். இவற்றை சொன்னபின் அவர் முழந்தால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். எல்லோரும் பவுலை கட்டித்தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனையை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் கரைக்கு சென்று அவரை வழி அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உன் வல்லமையை கட்டியருளும். எருசலேமிலும் அது கோவிலுள் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொள்வர். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். கடவுளுக்கே ஆற்றலுரித்தாக்குங்கள். அவரது மாட்சியை இஸ்ராயேல் மேல் உள்ளது. அவரது வலிமையை மேகமண்டலங்களில் உள்ளது. கடவுளை போற்றி போற்றி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். Hallelujah, 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 hallelujah.
உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறை வசனங்கள் 11 தொடக்கம் 19 முடிய. காலத்தில் இயேசு, இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள், நான் உம்மிடம் வருகின்றேன். தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகின்றேன். என் மகிழ்ச்சி அவர்களுக்குள் நிறைவாய் இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்லுகிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகின்றேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகின்றேன் என்று வேண்டினார். ஏது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுக்குள்ளே பிரியமான அன்பு சகோதரங்களே, ஜூபிலி ஆண்டில் மீண்டும் ஒரு திருவிழாவில் நம்பிக்கையின் பயணிகளாக அந்தோனியாரினுடைய பரிந்துரை ஜெபத்தினாலும் கடவுளை தேடுகின்ற பாக்கியத்தை பெற்றிருப்பதனாலும் நாங்கள் இறைவனுடைய அருளை நிறைவாக தொடர்ந்தும் அனுபவிக்க இன்றைய நாளில் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் ஜூபிலி ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டு எல்லா ஆலயங்களிலும் திருப்பயணிகள், நாம் எல்லோரும் நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்று தியானித்து வருகின்றோம். திருப்பயணிகள் என்றால் யார்? திருப்பயணம் என்பது என்ன என்பதை குறித்து பலமுறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாங்கள் செல்லுகின்ற பயணம் எல்லாம் திருப்பயணமாகத்தான் இருக்கிறதா? அல்லது திருப்பயணம் என்று நாங்கள் ஆரம்பிக்கின்றோம், அது திருப்பயணமாகவே முடிவடைகிறதா? இன்று நாங்கள் திருப்பயணிகள் என்று எங்களை அடையாளப்படுத்துகின்றோம். ஏனென்றால் நாங்கள் நம்பிக்கையோடு வாழுகின்றோம். ஆக நாங்கள் பரலோகம் நோக்கி செல்லுகின்ற இந்த திருப்பயணம், இந்த திருப்பயணத்தில் எங்களுடைய வாழ்வு, இந்த திருப்பயணத்திலே கடவுளை நோக்கிய எங்களுடைய இந்த பயணத்திலே எங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நாங்கள் இந்த நாட்களிலே சிந்திக்கின்றோம். திருப்பயணம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் திருப்பயணங்களை அடிக்கடி மேற்கொள்ளுகின்றோம். அதிலும் தவக்காலம் வந்தால் பல திருப்பயணங்களை மேற்கொள்ளுகின்றோம். சில வேளைகளில் எங்களுடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற கல்வாரி தலங்களுக்கு செல்லுகிறோம். மறை மாவட்டத்தை தாண்டி கினுதுமை,
வவுனியாவில் இருக்கக்கூடிய கோமரசன் குல கல்வாரி திருத்தலம், மடுமாதா திருத்தலம், இவ்வாறு பல திருத்தலங்களுக்கு நாங்கள் திருப்பயணங்களை மேற்கொள்ளுகின்றோம். ஏன்? எங்களுடைய உள்ளத்திலே ஆறுதல் வேண்டும் என்பதற்காக, அல்லது அமைதி வேண்டும் என்பதற்காக, இன்னும் அதிகமாக நாங்களும் எங்களுடைய வாழ்விலே பெற்றுக்கொண்ட அருளை, கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அவருடைய ஆசீர்வாதங்களை இந்த திருப்பயணங்கள் வழியாக நாங்கள் அடுத்தவர்களுக்கு அறிவிக்கின்றதற்கும் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. திருப்பயணம் என்பது எப்பொழுதுமே நாங்கள் ஒரு காரியத்தை அல்லது ஒரு வேண்டலை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் மேற்கொள்வது அல்ல. மாறாக இறைவனிடமிருந்து நாங்கள் நாளாந்தம் பெற்றுக்கொள்ளுகின்ற அவருடைய ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்தவும் பல திருப்பயணங்களை நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம். சில வேளைகளில் இந்த திருப்பயணங்கள் எல்லாம் வித்தியாசமான முறையிலே மாறுவதும் உண்டு. திருப்பயணம் என்று ஆரம்பிப்போம், ஆனால் நாங்கள் செல்லுகின்ற வேளையிலே அது இரட்டிப்பான அல்லது இரட்டை நோக்கம் உள்ளதாக மாறிவிடும். சொல்லுவார்கள், ஒரு கல்லே ரெண்டு மாங்காண்டு சொல்கிறாங்க தானே. அதாவது போவோம், போக்குள்ள நாங்கள் என்ஜாய் பண்ணி கொண்டு போகிறது, ஆனால் நோக்கம் அங்கே போய் சேரணும் என்று தான். ஆனால் அதையும் நாங்கள் இரட்டிப்பான ஒரு சந்தோஷமான ஒரு பயணமாக நாங்கள் மாற்றி விடுவோம். ஆனால் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எங்களுடைய அடிப்படை நோக்கம் அந்த பயணத்திலே மாறக்கூடாது. இன்னைக்கு திருப்பயணம் என்பது ஒரு வேண்டுதலுக்காக, பலமுறை நாங்கள் வேண்டுதலுக்காக செல்லுகிறோம். இன்னும் அடுத்த முறை செல்லுகின்ற பொழுது அந்த வேண்டுதலை நாங்கள் பெற்றுக்கொண்டதன் பிற்பாடு அந்த வேண்டுதலுக்கு நன்றியாக அல்லது நேர்த்தியை செலுத்துவதற்காக நாங்கள் செல்லுகின்றோம். திருப்பயணம் யாத்திரைகள் எங்களுடைய மறை மாவட்டத்திலே மிகவும் பிரபல்யமாக அதிகரித்து கொண்டே போகின்றது. அன்னை மரியாளுக்கு, சதாசகாய மாதாவுக்கு ஆய்த்தியமலை திருத்தலம் நோக்கிய யாத்திரை, அதே போன்று புள்ளுமலை செபமாலை மாதாவினுடைய திருத்தலம் நோக்கிய யாத்திரைகள், வருடா வருடம் இந்த பயணங்களின் பங்கேற்கின்ற மக்களினுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகிக் கொண்டே போவதை நாங்கள் பார்க்கின்றோம். எதற்காக, ஏன் இந்த பயணங்களை நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம்? கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் இங்கிருந்து சதாசகாய மாதா திருத்தலம், கிட்டத்தட்ட 54 கிலோமீட்டர் இருக்கும் புள்ளுமலை தூய செபமாலை அன்னை நோக்கிய அந்த யாத்திரை. விடிய விடிய மாலையிலிருந்து அடுத்த நாள் விடியும் வரைக்கும் நாங்கள் நடந்து செல்லுகின்றோம். பல மக்கள் இந்த யாத்திரையிலே கலந்து கொள்ளுகின்றார்கள். செபமாலை ஜொபித்து கொண்டு போகின்றோம், ஒரு ஆர்வத்தோடு போகின்றோம். எதற்காக இவை எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம்? இந்த யாத்திரைகள், இந்த யாத்திரையிலே பங்கெடுப்பவர்களுடைய எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டு போனால் நிச்சயமாக நாங்கள் கடவுளுடைய அருளை இன்னும் அடையவில்லை என்பது அர்த்தம். ஆனால் இன்னும் அதிகமாக கூடிக்கொண்டு போகின்றது என்று சொன்னால் ஏதோ ஒரு அமைதி, ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு திருப்தி, ஏதோ ஒரு ஆன்ம திருப்தி எங்களுக்குள்ளே வருகிறது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கின்றோம், நன்றியாக நடந்து செல்லுகின்றோம். இவ்வாறு கடவுள் எங்களுடைய பயணங்களை ஆசீர்வதிக்கின்றார். எல்லா பயணங்களையும் விட மேன்மையான பயணம் புதிய எருசலேம் நோக்கிய பயணம், அதுதான் விண்ணகத்தை நோக்கிய பயணம். அந்த பயணத்தில் தான் நாங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டை திருத்தந்தை ஏன் ஜூபிலி ஆண்டாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டு என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், நாங்கள் கடந்து வந்த இந்த பாதைகள் கரடுமுரடான பாதைகளாக, வாழ்வில் பல துன்பங்களை நாங்கள் அனுபவித்த பாதைகளாக இருக்கிறது. விசேட விதமாக இந்த 3-4 வருடங்களாக திருத்தந்தை இந்த ஆண்டுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தினார். இந்த ஆண்டிலே தான், இந்த நாட்களிலே தான் கொரோனா கொள்ளை நோய் வந்தது. பொருளாதார பிரச்சனைகள், பொருளாதார தாழ்வுகள், பொருளாதாரத்திலே நாங்கள் வீழ்ச்சி கண்டு பல துன்பங்களை எங்களுடைய நாட்டிலே நாங்கள் அனுபவித்தோம். பல துன்பங்களை இந்த உலகம் சந்தித்தது. இப்பொழுது உலக போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இவை எல்லாவற்றினாலும் மனிதர்களாகிய நாங்கள் இவ்வுலகிலே விசுவாசத்தோடு வாழுகின்ற பொழுது பாதிக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டு வருகின்ற பொழுது நாங்கள் நம்பிக்கையின் பயணிகள் என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எங்களுக்கு அழகாக அதை அடையாளப்படுத்தினார். இந்த ஆண்டை நாங்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு எந்த விதமான துன்பமும், வேதனைகளும், நோய்களும் எது வந்தாலும் நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்பவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இவை அனைத்தும் வாழ்விலே வந்தாலும் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்பதை அவர் தனித்துவப்படுத்தி
எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. hope does not disappoint us என்கின்ற ரோமியருக்கு எழுதப்பட்ட 5வது அதிகாரம் 5வது வசனத்தை அடிப்படையாக வைத்து இந்த ஆண்டை கடந்து செல்ல அவர் எங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தார். ஏன் இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த ஆண்டிலே அனுபவிப்போம் என்று சொன்னார் என்று சொன்னால், இந்த 3 ஆண்டுகளும் கடந்து வந்த ஆண்டுகள் நாங்கள் ஏற்கனவே நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்று தியானித்திருந்தோம். இறைவேண்டலின் ஆண்டை நாங்கள் கடந்து சென்றோம். கூட்டரங்கியக்க ஆண்டை நாங்கள் கொண்டாடினோம். இவை யாவுமே எங்களுக்குள்ளே நம்பிக்கையை கொடுக்கின்ற ஆண்டாக, நாங்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல, ஒரே திருச்சபையாக எல்லோரும் இருக்கின்றவர்கள், ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். நாங்கள் தனியாக பயணம் செய்வது கிடையாது, எல்லோரையும் சேர்த்து நாங்கள் ஒருமித்து பயணம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த ஆண்டுகள் எங்களுக்கு நினைவுபடுத்தி, இவ்வாறு வாழ்ந்தால் மாத்திரம்தான் இந்த ஜூபிலி ஆண்டிலே இறைவனுடைய அருளை எங்களுடைய வாழ்வில் அனுபவிக்க முடியும், நிறைவாக அனுபவிக்க முடியும் என்பதை அவர் இந்த கடந்து வந்த ஆண்டுகள் முழுவதிலும் அழகாக எங்களுக்கு மறைவுரை கொடுத்து எங்கள் எல்லோரையும் ஒரே திருவையாக வழி நடத்தி வந்தார். இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தையும் இதைத்தான் சொல்லுகிறது. 2 காரியங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். முதலாவது காரியம், தந்தையே, நானும் நீரும் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இந்த சமூகம், நாங்கள் வாழுகின்ற இந்த நவீன உலகம், இந்த சமூகம் பல பிளவுகளை சந்திக்கிறது. நாங்கள் வீட்டிற்குள்ளே ஒன்றாக இருந்தாலும் பல காரியங்களால் பல காரணங்களுக்காக பிளவுபட்டே வாழுகின்றோம். நாங்கள் ஒன்றாக இருப்பதில்லை. நாங்கள் ஒன்றாக இருப்பது போல பாசாங்கு காட்டுகின்றோம். பல வேளைகளிலே கடவுளிடத்திலே அப்போவே இயேசு எங்களுக்காக ஜெபித்தார். தந்தை, நாங்கள் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இன்றைக்கு ஒற்றுமை இல்லாமல் நாங்கள் செல்லுகின்ற பயணம் எங்களுக்கு நம்பிக்கையை தராது. இன்றைக்கு நம்பிக்கை வேண்டும் என்று சொன்னால் சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்து பயணம் செய்ய வேண்டும். சேர்ந்து பயணம் செய்கின்ற பொழுதுதான் நாங்கள் துவண்டு போனாலும், எங்களுக்குள்ளே மனச்சோர்வு வந்தாலும், களைப்படைந்தாலும் எம்மோடு கூட வருபவர்கள் எங்களுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுத்து, ஊக்கமூட்டுகின்ற வார்த்தைகளை கொடுத்து எங்களை திறம்பட பயணம் செய்ய எங்களை அழைத்து செல்வார்கள். அதே போன்று நாங்களும் எங்களோடு கூட வருபவர்கள் சோர்ந்து போனாலும், வாழ்விலே பல துன்பங்களை அனுபவித்தாலும் அவர்களையும் நாங்கள் எங்களோடு சேர்த்து அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. பயணிகள் என்பது, நம்பிக்கையின் பயணிகள் என்பது எங்களுடைய வாழ்வில் நாங்கள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்தவருக்கும் நம்பிக்கை ஊட்ட வேண்டும். தனித்து வாழ்வது அல்ல நாம் பெற்றுக்கொண்ட இந்த அழைத்தல் வாழ்வு. ஆகவே நம்பிக்கையின் பயணிகள் என்பது அடுத்தவரையும் நம்பிக்கையூட்டி நாங்கள் வழிநடத்த வேண்டும். 2வது காரியத்திற்காய் ஆண்டவர் ஜெபிக்கிறார். அதாவது, நாங்கள் எல்லோரும் அழிந்து போகக்கூடாது, வாழ்வு பெற வேண்டும். அவர் எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த மகிழ்ச்சியை நாங்கள் இவ்வுலகிலே நிறைவாய் நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அவர்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஆண்டவர் ஜெபிக்கிறார். நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே வாழுகின்றோம், ஆனால் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எங்களுடைய பயணம் விண்ணகத்தை நோக்கிய பயணம். ஒரு நாள் கடவுளை நேருக்கு நேராக நாங்கள் சந்திப்போம், ஆண்டவரை பார்ப்போம் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு பயணம் செய்வதனால் தான் இன்று நாங்கள் ஆலயத்திற்குள்ளே இருந்து இந்த கல்வாரி பலியிலே, அருள் தரக்கூடிய இந்த கல்வாரி பலியிலே நாங்கள் கலந்து கொள்ளுகின்றோம். ஆகவே நம்பிக்கை என்பது எங்களுடைய வாழ்விலே இருக்கிறது. நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் கடவுளை தேடுவது கிடையாது. நம்பிக்கையோடு தான் வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த நம்பிக்கையை இழந்து போகின்ற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆயிரம் இருக்கின்றன. இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அருட்சகோதரிகளாக இருந்தாலும் சரி, ஃபாதராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த இடத்திலே நாங்கள் இருந்து கொண்டாலும் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கவலைகள் அல்லது இந்த தருணம் நாங்கள் கடந்து செல்கின்ற பிரச்சனைகள் 1000 இருக்கும். இந்த நேரத்திலே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற எண்ணங்கள், சிந்தனைகள் இவை 1000 இருக்கலாம். இந்த சூழ்நிலையிலும் கடவுள் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றார். கடவுள் ஒருபோதும் எங்களை கைவிடுவது கிடையாது. இந்த நாட்களிலே நாங்கள் இந்த யூடியூப் அல்லது வலைத்தளங்களிலே பல செய்திகளை பார்க்கிறோம், நம்பிக்கை ஊட்டுகின்ற செய்திகளை பார்க்கின்றோம். நான்
சில நாட்களுக்கு முன்னர் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். அதிலே மாற்றம் ஃபவுண்டேஷனில் இருக்கிற ஒரு டைரக்டர் மிகவும் அழகாக சொல்லுகின்றார். அவருடைய அந்த ஃபவுண்டேஷன், இந்த மாற்றம் ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடம் குழந்தைகளை பராமரிக்கின்ற இடம், கைவிடப்பட்ட குழந்தைகளை, அனாதை குழந்தைகளை பராமரிக்கின்ற ஒரு இடம். ஆகவே இவ்வளவு குழந்தைகள் அந்த ஃபவுண்டேஷனில் இருக்கிறார்கள். அவர்களை கவனித்துக் கொள்ளுகின்றார்கள். அவர் சொல்லுகின்றார், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நம்பிக்கை கொடுப்பது இந்த குழந்தைகள் தான் என்று அவர் அழகாக சொல்லுகின்றார். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் சூழ்நிலைகளையும் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் வித்தியாசமான சூழ்நிலைகளுக்குள்ளே இருந்து வருகின்றார்கள். அதிலும் ஒரு குழந்தை தன்னுடைய தாய் தந்தையை இழந்து 7வது நாளிலே ஒரு பரீட்சையை எதிர்கொள்ளுகின்றது. அந்த பரீட்சையை எதிர்கொள்ளுகின்ற பொழுது அந்த குழந்தை சிறந்த பெறுபேற்றை பெற்றுக் கொள்ளுகின்றது. அப்பொழுது இவருக்கு ஆச்சரியம், தன்னுடைய பெற்றோரை இழந்த குழந்தை சில நாட்களிலேயே இவ்வாறு சிறந்த பெறுபேறை அது பெற்றுக்கொள்ளுகின்றது என்று அந்த குழந்தையிடத்திலே அவர் கேட்கின்றார். எப்படிமா உன்னால இந்த பெறுபேறுகளை இந்த சூழ்நிலையிலும் பெற்றுக்கொள்ள முடிந்தது என்று. அப்பொழுது அந்த குழந்தை அவருக்கு கொடுத்த பதில், நம்பிக்கை தான் சார், ஹோப். அந்த நம்பிக்கை தான். யாராவது உதவி செய்ய மாட்டார்களா, நாம் எப்படியாவது முன்னுக்கு வந்து விட மாட்டோமா என்கின்ற அந்த எண்ணமும் நம்பிக்கையும் தான் இந்த அளவுக்கு நான் நல்ல பெறுவர்களை பெற்றுக்கொள்ள எனக்கு உறுதுணையாக இருந்தது. பிரியமான சகோதரங்களே, நம்பிக்கை இருக்கின்ற இடத்திலே மனத்தளர்வுகள் இருக்காது. மனத்தளர்வு என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களுடைய வாழ்வில் வந்து போகும். ஏனென்றால் நாங்கள் கடந்து செல்லுகின்ற இந்த உலகம் அப்படித்தான். நாங்கள் சந்தோஷமாக இருப்பது போல இருப்போம், ஆனால் குடும்பத்திலேயே எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட எங்களுடைய மனதை அவர்கள் இலகுவாக உடைத்து விடுவார்கள். அப்பொழுது நம்பிக்கையற்ற ஒரு தன்மை ஏற்பட்டுவிடும். சில வேளைகளிலே பொருளாதார பிரச்சனைகள், நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே வருகின்ற சந்திக்கின்ற பிரச்சனைகள், எங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி, அவர்களுடைய எதிர்கால வாழ்வு குறித்து சிந்திக்கின்ற பொழுது அவர்கள் சில வேளைகளை தவறாக வழிநடந்து செல்லுகின்ற பாதைகள், அவர்கள் தவறாக வழிநடத்தப்படுகின்ற முறைகள், இவை எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது மனச்சோர்வுகள் எங்களுக்கு வருவது உண்டு. ஆனால் எங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான், நாங்கள் மனம் தளர்ந்து போகாமல் நிமிர்ந்து நிற்க செய்வது இந்த நம்பிக்கை தான். இது வார்த்தையிலே கடவுள் அழகாக சொல்லுகின்றார். எங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் எங்களுக்கு ஏமாற்றம் தராது. ஆகவே விசுவாசத்தோடு நாங்கள் நம்பிக்கையின் பயணிகளாக எப்பொழுதும் பயணம் செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களுக்கு தேவையான வழிகாட்டலை எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். பிரியமான சகோதரங்களே, இன்றைக்கு நாங்கள் மன அழுத்தங்களை நாங்கள் அடிக்கடி முகம் கொடுக்க வேண்டி இருந்தாலும் நம்பிக்கையோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை எங்களுக்கு எப்பொழுதும் மென்டலி ஸ்டேபிளாக நாங்கள் இருப்பதற்கு இந்த நம்பிக்கை எங்களுக்கு உதவும். அடுத்ததாக இந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எல்லாவற்றையும் பாசிட்டிவாக சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். எதை பார்த்தாலும் இந்த உலகம் குறை கூறுகின்ற உலகமாகவே தற்காலத்தில் இருக்கிறது. அது எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் அது ஒட்டி கொள்ளுகின்றது. சின்ன சின்ன காரியங்களுக்காய் சாட்டு போக்கு சொல்லுவது, அல்லது இல்லாட்டி எதை பார்த்தாலும் அதை எதிர்மறையாக சிந்திப்பது, அல்லது கோல் சொல்லுவது, அவர் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார், அல்லது இவர்கள் இப்படி செய்வது பிள்ளை என்றெல்லாம் நாங்கள் எப்பொழுதும் குறை கூறுகின்ற ஒரு மனநிலைக்குள்ளே எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறோம். சில வேளைகளில் நீங்கள் உண்மையாகவே நாங்கள் கடந்து செல்லுகின்ற அல்லது நாங்கள் சந்திக்கின்ற அல்லது நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு முன்னாலே செய்யப்படுகின்ற எல்லா காரியத்தையும் பாசிட்டிவாக பார்த்தால் எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய மனநிலையும் மாறும். நாங்கள் பாசிட்டிவாக சிந்திக்கின்ற மனநிலை எங்களுக்குள்ளே இருக்குமாக இருந்தால் எங்களுக்குள்ளே நம்பிக்கையும் வளரும். அந்த நம்பிக்கை எங்களுடைய மன அழுத்தங்களிலிருந்து அல்லது எங்களுடைய மென்டலான அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி என்பதை எங்களுடைய அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்கும். தற்காலத்தில் எங்களுடைய குழந்தைகளுக்கு பாசிட்டிவாக சிந்திப்பதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சில வேளைகளிலே பாடசாலைக்கு சென்று வீட்டிற்கு வருகின்ற பொழுது அல்லது வகுப்பிற்கு சென்று வீட்டிற்கு வருகின்ற பொழுது அவர்கள் சில வேளைகளிலே குறையாக பல விடயங்களை சொல்லுவார்கள். ஆனால் அதையும் நாங்கள் அவர்களுக்கு பாசிட்டிவாக எப்படி பார்ப்பது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்களும் சேர்ந்து அந்த பிள்ளைகளோடு குறை கதைத்துக் கொண்டு இருந்தால் அல்லது அவர்கள் குறையாக சொல்லுகின்ற விடயங்களிலே நாங்கள் பெருமை பார்க்க
பாராட்டி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக நம்பிக்கையிலே வளர மாட்டார்கள். அவர்களுடைய ஆன்மா அல்லது அவர்களுடைய மனங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கின்ற உள்ளங்களாக இருக்க முடியாது. ஆகவே பாசிட்டிவாக நாங்கள் இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த பாசிட்டிவிட்டி தான் நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்கின்ற திருப்பயணிகள் என்பதை எங்களுக்கு அடையாளப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதரங்களே, அமெரிக்காவிலே மிகவும் பிரபல்யமான ஒரு டென்னிஸ் வீரர் ஆர்த்தர் ஆஷ் என்று சொல்லப்படுகின்றவர். இவர் இளம் வயதிலேயே இவர் ஒரு வியாதியினாலே இறந்து போனார். 1993 ஆண்டு. இவருக்கு சிறு வயதிலேயே இவருக்கு ஒரு வியாதி வருகின்றது. அவருக்கு அந்த வியாதியின் நிமித்தமாக அவருக்கு 2வது முறையாக ஹார்ட் அட்டாக் வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு ஆபரேஷன் செய்கிறார்கள். அந்த ஆபரேஷன் செய்யப்படுகின்ற பொழுது அவருடைய இரத்தத்தை அவர்கள் மாற்ற வேண்டும். அந்த இரத்தம் அவருக்கு பாய்ச்சப்படுகின்ற பொழுது அங்கே HIV இன்ஃபெக்டட் பிளட் அது அங்கே அவருக்கு பாய்ச்சப்படுகிறது. HIV தொற்றுள்ள ஒரு இரத்தம் தவறுதலாக அங்கே அவருக்கு பாய்ச்சப்படுகிறது. இதனால் கோபம் அடைந்த அவர் ஆரம்பத்திலே கோபம் அடைந்தாலும் அதன் பிற்பாடு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய சொத்திலிருந்து 2 பகுதியை 3/2 பகுதியை அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி வைக்கின்றார். எதற்காக என்று சொன்னால் அந்த வைத்தியசாலை இந்த HIV சம்பந்தமான ரிசர்ச் அந்த செயற்பாடுகளை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இனி இந்த தவறு ஒருபோதும் நடைபெறக்கூடாது என்பதற்காகவும் அந்த தொற்று உள்ளவர்கள் குணம் பெறுவதற்குரிய நடைமுறைகளை அவர்கள் மேற்கொண்டு அதற்கு மருந்து கண்டுபிடிப்பதற்காகவும் ஒரு ரிசர்ச் செய்வதற்காக அவர் தன்னுடைய சொத்திலிருந்து 3/2 பங்கை அந்த வைத்தியசாலைக்கு அவர் எழுதி வைக்கின்றார். இவர் இறந்ததன் பிற்பாடு இவருடைய பயோகிராஃபி அங்கே எடுக்கப்படுகின்றது. அதிலே அவர் எழுதிய அந்த புத்தகத்திலே அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார். நீங்கள் இவ்வளவு பிரபல்யமான ஒரு டென்னிஸ் வீரர், ஆனால் கடவுள் உங்களுக்கு இப்படியாக ஒரு வியாதியை கொடுத்து விட்டார். நீங்கள் கடவுள் மீது கோபப்படவில்லையா? உங்களுக்கு கடவுள் மீது கோபம் வரவில்லையா என்று சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் அந்த ஆர்த்தர் ஆஷ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரபல்யமான அந்த டென்னிஸ் வீரரிடத்திலே கேட்கின்றார். அப்பொழுது அவருக்கு கொடுத்த பதில் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே லட்சக்கணக்கானவர்கள் டென்னிஸ் விளையாடுகின்றார்கள். அதிலும் ஒரு சில ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இந்த டென்னிஸ் என்பது ப்ரொஃபஷனல் தொழிலாக அது இருக்கின்றது. அதிலும் ஒரு சில 100 பேர் தான் இதில் பெரிய பெரிய டூர்னமெண்ட்ஸ் விளையாடுகின்றார்கள். சில வேளைகள் சொல்லுவார்கள் இல்லையா, விம்பிள்டன், அதே நேரத்தில் அமெரிக்காவினால் ஆஸ்திரேலியாவினால் நடத்தப்படுகின்ற இந்த டென்னிஸ் டூர்னமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் அவர்கள் விளையாடுவார்கள். ஆகவே அமெரிக்கன் ஓப்பன், ஆஸ்திரேலியன் ஓப்பன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெரிய டூர்னமெண்டை ஒரு சில 100 பேர் தான் விளையாடுவார்கள். அதிலும் ஒரு சிலர் தான் வெற்றி பெறுகிறார்கள். நானும் அதிலே ஒரு சிலராக இருக்கின்றேன். கடவுள் எனக்கு புகழையும் பெருமையும் எல்லாவற்றையும் என்னுடைய சிறு வயதிலே கடவுள் எனக்கு தந்தார். அப்பொழுது நான் ஒரு கேள்வியும் கடவுளிடம் கேட்கவில்லை. அவ்வாறு கேட்காத நான் இப்பொழுது மட்டும், அதாவது கடவுள் எல்லாவற்றையும் சிறு வயதிலே எனக்கு தந்த பொழுது ஏன் எனக்கு கொடுத்தீர்கள் என்று நான் கேட்கவில்லை. அப்படி இருக்க இப்பொழுது என்னுடைய வாழ்விலே இவ்வாறான எதிர்மறையான சூழ்நிலை வருகின்ற பொழுது மட்டும் நான் ஏன் கடவுளிடம் கேட்க வேண்டும்? கடவுள் பார்த்து கொள்வார். இதுதான் அவருடைய நம்பிக்கையான வார்த்தை. பாசிட்டிவ் திங்கிங் என்பது இதுதான். அவருடைய வாழ்வின் அவ்வாறான சூழ்நிலையிலும் அவர் பாசிட்டிவாகத்தான் அதை சிந்தித்தார். அதன் பிற்பாடுதான் அவர் எழுதிய ஒரு புத்தகம் இருந்தது, த கிரேஸ். அதாவது கிரேஸ் என்று சொன்னால் அருள், கடவுளின் அருள், கடவுளின் கிருபை. அந்த புத்தகத்திலே அவர் அழகாக எழுதுகின்றார், த கிரேஸ். கடவுள் எங்களுடைய வாழ்விலே பிரியமான சகோதரங்களே, எதிர்மறையான சூழ்நிலைகளை நாங்கள் 1000 சந்திக்க நேர்ந்தாலும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் குறித்து கடவுள் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் பயணிகள், நாங்கள் எல்லோரும் பயணம் செய்கிற திருகவையிலே வாழ்கின்றோம். we are a pilgrim church. நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒருவர் அடுத்தவருக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நாங்கள் அடுத்தவருக்கு துணையாக இருந்தாலே போதும், அவர்களுக்கு நம்பிக்கை வந்துவிடும். நாங்கள் அடுத்தவருக்கு துணையாக இருந்தாலே போதும், எங்களுடைய வாழ்வில் நாங்கள் தொடர்ந்து நம்பிக்கையிலே வளர்வதற்கு. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு எங்களுக்காக ஜெபித்தார், பரிந்துரைத்தார். இன்னைக்கு பரிந்துரை ஜெபம் என்பது மிகவும் முக்கியமானது. நாங்கள் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும், ஒரு அடுத்தவருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு ஃபாதர் என்று சொல்லி வருவார்கள்,
காசு பணங்களை கேட்டு வருவதை விட ஜெபிங்க ஃபாதர் என்று கூட சொல்லுவார்கள். இன்றைக்கு ஒரு ஃபாதர் அழகாக சொன்னார், ஒரு மறையுரையிலே சொன்னார். அவர் ஒரு திருவிழாவிற்கு சென்று வெளியிலே வருகின்ற பொழுது ஒருவர் அவரை நோக்கி வருகின்றார், ஒரு வயோதிபர். அவர் தன்னுடைய பையை தன்னுடைய கசக்குள்ளே அவர் கையை விட்டு பார்த்தால் அங்கே பணம் இல்லை. ஆகவே அவர் உடனடியாக சொன்னார், என்னிடம் நான் பணம் இல்லை, காசு கொண்டு வரவில்லை ஐயா என்று. அப்பொழுது அவர் சொன்னாராம், ஃபாதர் நான் உங்கள்கிட்ட காசு கேட்கல ஃபாதர், உங்களோட கையை இந்த மேலே தொட்டு என்னை கொஞ்சம் ஆசீர்வதிச்சு விடுங்க என்று சொல்லி அவருடைய கையை பிடித்து தன்னுடைய தலையின் மேலே வைத்தாராம். அப்பொழுது அவர் அழகாக சொல்லுகின்றார், அந்த நிகழ்வு தன்னுடைய வாழ்விலே மிகவும் ஆழமாக என்னை தொட்டது. இன்றைக்கு இதுதான் பரிந்துரை ஜெபம். இன்றைக்கு பரிந்துரை ஜெபம் தான் எங்கள் எல்லோருடைய வாழ்விலும் எங்களுக்கு தேவை. ஒருவர் அடுத்தவருக்காக ஜெபிப்பது. இன்றைக்கு நாங்கள் நம்பிக்கையோடு அடுத்தவருக்காக ஜெபித்தால் நிச்சயமாய் கடவுள் எங்களுடைய ஜெபங்களை கேட்பார். ஏனென்றால் அது சுயநலம் அல்ல. அங்கே அடுத்தவருக்காக ஜெபிப்பது என்பது அங்கே சுயநலம் கிடையாது. நான் அடுத்தவருடைய துன்பம் அறிந்து அவர்களுக்காய் நான் உண்மையாகவே முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பயணம் செய்கின்றோம். நான் மாத்திரம் அல்ல, எல்லோரும் சேர்ந்து பயணம் செய்கின்ற பொழுது அடுத்தவருடைய வாழ்வில் நம்பிக்கையை கொடுப்பவர்களாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பயணம் செய்கின்ற பொழுது அடுத்தவருடைய வாழ்வுக்கு ஆதரவாய் இருப்பவர்களாக பயணம் செய்வோம். அப்பொழுது ஆண்டவர் இன்றைய நாளிலே இறை வார்த்தையிலே வாக்களித்த அந்த மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைவாய் குடிகொள்ளும். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, திருவுடலாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்லாயனே இறைவா, உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே, ஒரே திருமுழுக்கினால் உமக்கு சொந்தமான நாங்கள் முழுமையான விசுவாசத்தால் இணைக்கப் பெற்று ஒரே குடும்பமாக உமது அழைப்புக்கேற்ப வாழவும் உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழவும் விசுவசிப்போர் அனைவரிடமும் ஒற்றுமையும் அமைதி உணர்வும் உருவாக உறுதியுடன் உழைக்கவும் உமது ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் அருத்தந்தையை ஆசீர்வதியும். அவருக்கு நற்சுகத்தையும் அவர் முன்னெடுக்கும் ஒவ்வொரு காரியமும் சிறப்பாக நிறைவேறவும் இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் பங்கு மக்களையும் மற்றும் ஏனையவர்களையும் ஆசிர்வதித்து அவருடைய குடும்பங்களில் அமைதி நிலவ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். எங்களை ஆண்டவர் அதிகமாய் அறிந்திருக்கின்றார். நாங்களும் கடவுளை அறிந்திருப்பதனால் அவரை தேடி வந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாக அன்பு செய்கிற ஆண்டவரே, இன்றைய நாளிலே
கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரினுடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாட கொடியேற்றத்துடன் இந்த நவநாளை ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த நவநாளை சிறப்பிக்கின்ற சகாயபுரம் புதுமைப்புறம் இறைமக்கள் இந்த நவநாள் வழியாக உமது அருளாசிரை தொடர்ந்தும் தங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு அனுபவிக்க இங்கே ஒன்றாக கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்லுகின்ற பாதையிலே பல துன்பங்களை, பல ஏமாற்றங்களை, பல தோல்விகளை, பல இழப்புகளை சந்திக்கிறோம். எவையாக இருந்தாலும் நாங்கள் நம்பிக்கையை இழந்து விடாமல் மன உறுதியோடு நாங்கள் எப்பொழுதும் பயணம் செய்கின்ற ஆற்றலை எங்களுக்கு எப்பொழுதும் கொடுத்தரலும். நாங்கள் பாசிட்டிவாக எல்லாவற்றையும் சிந்திப்பவர்களாகவும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவற்றை நாங்கள் கற்றுக் கொடுக்கின்றவர்களாகவும் இருக்க எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரினுடைய பரிந்துரை ஜெபம் வழியாக எங்களுடைய வாழ்வின் இன்னல்களிலும் தேவைகளிலும் நீர்தாமே எங்களுக்கு தேவையான உமது அருளை நிறைவாய் பொழிந்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைத்து பகிர்ந்தே வாழுவோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்து பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்து பகிர்ந்தே வாழுவோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். உமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். ஆண்டவரே, இதனால் அகிலமே நாம் விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதனால் அகிலமே ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாக போற்றுகின்றோம். ஏனெனில் அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடியும் மனிதொலைப்பின் பயணமாக இந்த ரசத்தை ஆண்டவரே உமக்கே ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து வருவாராக. எம்மையை பலி தந்தோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அன்பு புரட்சியே வாழ்வு மலர்ச்சியால் மாற்றும் பணியில் இணைந்தோம், நீதி அமைதியும் மனித நேயமும் பலியின் பொருளாய் ஏற்றோம். அன்பு புரட்சியே வாழ்வு மலர்ச்சியால் மாற்றும் பணியில் இணைந்தோம், நீதி அமைதியும் மனித நேயமும் பலியின் பொருளாய் ஏற்றோம். இந்த ஆழ்ந்த உணர்வினில் நாளும் இணைந்திட, தாழ்வு நீங்கிட, வாழ்வு ஓங்கிட, எம்மை பலி தந்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அளித்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பெற்றுக் கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி
எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேற்ற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வெல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பெரு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரின் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 14வது லியோ, எங்கள் மறைமாநில அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பாதுகாவலராம் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவாறு பரலோக பிதாவை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறுவருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப எமக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உமக்கு கொடுத்த அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஏதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்சம்மரியினுடைய விருந்துக்கு இழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருக்குடலும் திரு இரத்தமும் எம்மை காத்து எமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும், அவர்கள் நீதிநெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் இன்னவனாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருந்து நம்பிக்கையோடு வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் தகுதியுள்ளவராய் இருக்கத்தக்கதாக புனித பதுமை அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.